வரவேற்கிறோம். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பமாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக 24 மணித்தியாலமும் நீங்கள் கேட்க முடியும். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே, மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கைப் பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற தமிழ், ஆங்கிலம், சிங்களம், தெலுங்கு என்ற மொழியிலே செய்கிற ஊழியங்கள். அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி 7 மணி முதல் 10 மணி வரை தொடரும். இன்றைய நாளிலே சகோதரி சபா இளங்கோ அவர்கள் வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகிற வசனம், கண்மணி போல என்னை காத்தருளும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல சங்கீதம் 17:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கண்மணி போல எங்களை காத்தருளும். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் எண்ணாகமம் 26, நீதிமொழிகள் 18, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து பிலிப்பியர் 1-2 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி சித்திரை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வேளையில் நாங்கள் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்று கொண்டு மீதியான ஜெபங்களுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரன் குணா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று கொண்டு எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். மீதியான ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொடர்ந்து வழி நடத்துவார். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்த வேளையிலும் ஜெபங்களை ஏறெடுப்போம். ஒவ்வொரு மக்களும் சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுடன் வாழ அதே வேளையிலே கர்த்தர் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷம், சமாதானத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். இந்த சமாதானத்துக்காக, யுத்த நிறுத்தத்துக்காக ஜெபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். இந்த வேளையில் 2 வாரங்களுக்கு யுத்த நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். அதையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குடும்பத்தையும் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல கைவிட்டு செய்யும் காரியங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். அந்த நாளிலே நாங்கள் வெளிப்படுத்த 4:8 பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், அந்த பரிசுத்தரை எப்படியாய் அந்த இரவும் பகலும் அங்கு பரலோகத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே அங்கு உயர்த்தப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பூலோகத்திலும் நாங்கள் அவரை உயர்த்தும் போது நிச்சயமாகவே மனுஷனுடைய ரட்சிப்பு மட்டுமல்ல, மனுஷனுக்கு சமாதானமும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பொலிஸ்தரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், யுத்த நிறுத்தம் கூட 2 கிழமை தான். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சமாதானம் தர வல்லவர். எந்த நாளிலும் சமாதானம் தர வல்லவர். மனுஷனுடைய
முகத்தை அல்ல, அவர் உள்ளாந்திரியங்களை எல்லாம் காக்கிற தேவனாய் இருக்கிறார், காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எரோமியா 14:17 அவர் கண்ணீர் விட்ட எரோமியா என்று சொல்லி நாங்க பாக்குறோம். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் என் ஜனம் என்கிற குமார்த்தியாகிய கன்னியை மகா வேதனையுள்ள அடியிலும் கொடிய காயத்திலும் சேதப்படுத்தி இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே எரோமியா தன் இருதயத்தில் இருந்த அந்த தேவனுக்கும் அவருக்கும் இருந்த அந்த காரியத்திலே அந்த வலியை வெளிப்படுத்துகிறார். ஆகவே நாங்களும் இந்த மக்கள் ரட்சிப்பை காணணும், மக்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வர வேணும், தேவனுடைய வெளிச்சம் வர வேணும் என்று சொல்லி நாங்களும் அவரை நாங்கள் துதிக்க வேண்டியவர்களாய் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஓய்ந்து விடக் கூடாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 7:45 முத்தம் செய்த மரியாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஓயாத ஜெபம், ஓயாத துதி, எதுக்குமே ஓயாத காரியம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்கள், பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமற் சொல்லி கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தேவன் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 8:7 குற்றஞ்சாட்டின மக்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்திலே குழி வெட்ட நினைத்தார்கள், ஆனால் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படித்தான் இந்திய நாட்கள்ல அநேக நாடுகள், தேசங்கள், ராஜாக்கள் அநேகரை ஒருதர் தோற்கடித்து அங்கு முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என் தேவன் நினைத்ததுதான் நடக்கும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. அவருடைய காரியம் ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் இஷ்ட தேசத்துக்கு, அந்த தேவனுடைய ஜனத்துக்கு, அந்த தேவனுடைய ராஜாக்களுக்கு இப்பொழுது ஓய்வு கொடுத்திருக்கிறார். இந்த 2 கிழமைக்குள்ளே அவர்களுடைய மனங்கள், அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகள் தேவாலயத்திலே இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான், இவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், தேவனுக்கு ஏற்ற பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே ஓயாமல் அங்கு நதியளவு கண்ணீர் விடக்கூடியதா இவர்கள் மாற்றப்பட இஸ்ரவேல் தேசத்துக்காக, மக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நீர் பிறந்த தேசம், நீர் ஆசீர்வதித்த தேசம், நீர் கூட இருக்கிற தேசம். ஆண்டவரே, இதுவரைக்கும் அவர்கள் இன்னும் இயேசுவிடத்தில் மனம் திரும்பவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிகிறீர். ஆண்டவரே, நீர் சொல்லி இருக்கிறீர், புறஜாதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, அந்த காலம் இந்த காலமாக மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்கள் தங்களுடைய பழைய ஏற்பாட்டில் வாழாத பழைய ஏற்பாடும் இயேசுவில புதிய ஏற்பாடாக மாறுகிறது என்பதை அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த ஈரான் தேசத்து மக்கள், அந்த முஸ்லிம் தேசத்தில இயேசுவை எப்படி அவர்கள் ரட்சகராக பல மக்கள் தெரிந்து கொண்டார்களோ, அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த யுத்தம் முடிந்து உம்முடைய ஜனங்களாக இயேசுதான் வழியும் சத்தியமும் என்பதை இஸ்ரவேலில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்களும், ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. இயேசுவை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த தேசத்திலேயே கல்லறிகிறார்கள். உம்முடைய தேசத்தில ஆண்டவரே, அந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக அந்த தேச மக்களிடத்தில, அந்த சபை உறுப்பினர்களிடத்தில, அந்த போதிக்கிற மக்களிடத்தில, ஒவ்வொருவரிடத்திலேயும்
அந்த அமெரிக்கா தேசம் எப்படி ஒரு கிறிஸ்தவ தேசம் என்பதை உணர்ந்து கொள்ள, அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண, அதன் மூலமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை தொடும்படியாக, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மாற்றத்தை, நிரந்தர மாற்றத்தை இந்த யுத்தத்துக்கு பின்பு கொடுக்கும்படியாக, இந்த யுத்தத்தில இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் சமாதானமாக தொடர்ந்து வாழ, இனி யுத்தம் உங்களுடைய வருகை வரைக்கும் யுத்தமில்லாத பூமியாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ராட்சியம் வருவதாக அந்த இஸ்ரவேல் தேசத்துல, உம்முடைய சித்தம் அந்த இஸ்ரவேல் தேசத்துல வரும்படியாக ஜெபிக்கிறோம். யுவர் கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் as it is in heaven. ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களையும் உள்ளத்துக் கொள்ளும்படியாக, ஒருவர் கூட உம்மிடத்துல இருந்து விட்டு போவது உமக்கு பிரியமல்ல. உம்மிடத்துல வந்து துன்மார்க்கத்துல மரித்து நரகத்துக்கு போவது உமக்கு பிரியமல்ல. அவன் மனம் திரும்பி உம்மிடத்துல வருவதல்லவோ பிரியம். ஒவ்வொரு தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். சின்னமாக இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, அமெரிக்கா தேசத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, அந்த ஈரான் தேசத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக, இந்த தேசங்களுக்கூடாக உலக தேசங்கள், இஸ்ரவேல் தேசம் ஒன்றான மெய்த்தவனால ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அமெரிக்கா தேசம் ஒன்றான மெய்த்தவனால ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், இப்படியாக ஈரான் தேசம், ஒவ்வொரு தேசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பாவங்கள், சாபங்கள், தீமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒரு தேசங்களில் அகன்று போவதாக. ரட்சிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவரே, படியாக ஒவ்வொரு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. இந்த முயற்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து கரம் பிடித்து உம்முடைய ஊழியத்தை வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் இந்த ரேடியோவை கேட்கிற நாடுகளின் தேசங்களில் ஒரு எழுப்புதல் வர, மனம் திருப்புதல் வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனசேஷருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக. இந்த ஜெபங்களுக்கூடாக ஒரு ஓயாமல் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கூடாக ஒரு முடிவு வர, சமாதானம் வர, தேசங்கள்ல சேமங்கள் வர, இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு தேசங்களிலே சேமத்தை நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, உம்முடைய எங்களுடைய ஜெபத்தை பதில் தருகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜபிக்கிற அவருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், அவர்களை கனப்படுத்துகிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை இவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராட்சியத்தை அறிவிக்கிற பிரஜைகளாக இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தி ஞானத்தை, புத்திய அறிவை கொண்டு வழி நடத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் அதிகமாக சபைகளில ஊழியம் செய்ய, வேலையாட்களோ குறைவு, உம்முடைய ஊழியத்துக்கு ஒவ்வொருவரும் பயன்படுவார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். இந்த
தலைவர்களுக்காக, உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள் இந்த யுத்தங்களை வெறுத்து அங்கு சமாதானத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல இருதயங்களையும் சிந்தங்களையும் சிருஷ்டிக்க கத்தரால முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் வர கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் ஜீவன் உள்ள தேவன், மாறாதவராய் இருக்கிற தேவன், சொன்னபடியே சொன்ன இடங்களில சொன்ன காரியங்கள் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்துக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் ஆளுகை செய்வதற்காக நீங்க நியமித்த அதிகாரிகள், நீங்க நியமித்த தலைவர்கள், நீங்க நியமித்த மன்னர்கள், பிரபுக்கள் என்று உலகம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து ஆண்டவரே இந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிறதான சட்ட திட்டங்களை ஆண்டவரே கையாளுகிறதான ஆண்டவரே மேல் உயர் அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காகவும் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை ஆண்டவரே பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரே வேண்டிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தலைவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தொடுவீராக. இந்த தலைவர்கள் ஆண்டவரே நல்ல நோக்கங்கள் கொண்டவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் அவலத்தில் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் என்ன பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தின் ஆண்டவரே சீர்குலைக்கிற காரியங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த அதிகாரிகள் ஒருமனப்படவும் ஒன்று சேரவும் ஆண்டவரே தகப்பனே இந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரத்தக்கதாக, ஒரு சமாதான சூழல்களை ஏற்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே இந்த தலைவர்கள் யாவரும் ஆண்டவரே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்காக, அழிய போகிற மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே ஒருமித்து செயல்பட்டு தகப்பனே இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு உணர்வுள்ள இருதயங்களுடையவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒருவர் அழித்து விடாதபடிக்கு, ஒவ்வொரு தேசங்களையும் அழித்து விடாதபடிக்கு, தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களை போல மாற்றுகிற தேவன், இதோ அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே நல்ல முடிவுகளை எடுக்கத்தக்கதாக, இந்த மக்களை தப்புவிக்கத்தக்கதாக, இந்த யுத்தத்தை அமுலுக்கு கொண்டு வரத்தக்கதாக தங்களுக்கு கிடைத்திருக்கிற சூழல்களை, தங்களுக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பங்களை ஆண்டவரே பயன்படுத்தி ஆண்டவரே தகப்பனே இந்த அழிவை நிறுத்தத்தக்கதான உதவிகளை அவர்களுக்கு ஆண்டவரே செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அவர்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுப்பீராக. இரத்த கலரிகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே நடக்கிற சூழல்களை பார்க்கிற பொழுது கொஞ்சம் மண்டாலும் இறங்கத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயங்களை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் யுத்தம் நடக்கிற தேசங்களில கர்த்தாவே ஆண்டவரே தவிக்கிறவர்கள் தப்புவிக்கப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். காயப்பட்டு நிற்கிறவர்கள் கர்த்தாவே மரணத்துக்கு போராடுகிறவர்களும் தப்புவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு சிலருடைய முடிவுகளினால எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அழிவின் பாதைகளுக்குள்ளே சென்று விட்டார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இவர்களையும் ஆண்டவரே தகப்பனே கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய கூக்குரல்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சமாதான புறவாகிய கர்த்தர் இதோ சமாதான சூழல்களை அனுப்பி ஆண்டவரே இவர்களை தப்புவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய வேதத்தை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த மக்கள் உம்மை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு ஒருவர் உண்டு, ரட்சகர் ஒருவர் உண்டு. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு மரணத்துக்கு பின்பாக ஒரு மீட்பு உண்டு என்பதையும் ஆண்டவரே இந்த வேளையில எல்லா மக்களும் அறிந்து கொண்டு உம்மை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அதன் ஊடாக ஆண்டவரே கடந்து வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆலைகளிலும் கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளுக்காக ஆண்டவரே தேவ பாடல்களுக்காக தேவ துதிகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் பயணிக்கவும் தொடர்ந்தும் அநேகரை சந்திக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, லெஸ்லி என்ற குடும்பத்தை உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு கொடுத்த உன்னத கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே பலப்படுத்தி பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த ஜேனட் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னத பாக்கியத்துக்காய் உம்மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் பயணிக்க ஆண்டவரே அவர்களுக்கு பலத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா ஆண்டவரே அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் வெளிச்சத்துல தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கூடி வந்து உம்முடைய சமூகத்துல இருக்கிற தேவ தாசர்கள், தேவ ஊழியர்கள், ஆண்டவரே தேவ குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்களையும் எங்களையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். ஐயா, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மோடு கூட நடக்கவும் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் பலப்படவும் தைரியம் கொள்ளவும் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். ஆனாலும் முடிவு உடனே வராதென்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் ஆண்டவரே பஞ்சங்களும் கொள்ளநோய்களும் பயங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில நாங்களும் தைரியமாய் எண்ணம் உம்மோடு கூட சேர்ந்து நடக்க எங்களுக்கும் பலத்தை தந்து கிருபையை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் கைவிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி உங்களோடும் இருந்து கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர் நிர்மலா மரியா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யுத்த தேசங்கள்ல இருக்கிற பலங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் யுத்தங்களினால் இந்த பெட்ரோல்கள் டீசல்கள் தட்டுப்பாடினால் அங்கு விலை உயர்வுகள் பஞ்சங்கள் அப்படியாய் வராதபடி கர்த்தர் தாமே இந்த வளங்கள் எல்லா இடத்துக்கும் சரியாக போகக்கூடியதா தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடியதா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறாங்க அற்புதமான தேவனே, நன்மையான ஜெப விலைக்காக மக்கள் நன்றிகள் இருக்கிற தாவை கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாமே உம்மால் கூடும் ஆண்டவரே. உமக்கு எல்லாம் லேசான காரியமா இருக்கிறபடியா கர்த்தாவே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்மால் கூடாதது செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் உண்டு ஆண்டவரே. அப்படியா ஒரு காரியமும் இல்லை என்பதை ஆண்டவரே தெளிவாய் சொல்லுகிறது. நாங்களும் விசுவாசிக்கிறோம். அப்படியா இந்த வேலைக்கா இந்த ஜெப வேலையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஈரான் தேசத்தையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த ஈரான் தேசத்திலே ஆண்டவரே நடக்கிறதான இந்த சண்டை போர்கள் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே சீஸ்ஃபயர் ஒரு வார காலமாக ஆண்டவரே அதை 2 நாடுகளும் ஆண்டவரே வாக்கி ஆண்டவரே அதனை ஒற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த நாட்டிலே இந்த நாட்களிலே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள்.
அந்த ஒரு வார காலத்துக்கு அந்த தேசம் எப்படி சமாதானமா இருக்க போகிறதோ ஆண்டவரே, அதன் மூலமாய் ஆண்டவரே இன்னும் கூட கர்த்தாவே அந்த ஆமோஸ் ஜலசந்தியை ஆண்டவரை மூடாதபடிக்கு அதிலிருந்து எண்ணெய் வளங்களை ஆண்டவரை கொண்டு அநேக நாடுகளுக்கு கொண்டு செல்லவும், அதனால் ஏற்படுகிற தட்டுப்பாட்டுகளை எல்லாம் ஆண்டவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர அந்த இடத்திலே இருக்கிற அந்த எண்ணெய் வளங்களை எல்லாம் ஆண்டவரை அநேக தேசங்களுக்கு கொண்டு செல்லும். பற்றாக்குறை இருக்கிறதான ஒவ்வொரு தேசங்களிலும் இனி அந்த விதமான பற்றாக்குறை ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரை அந்த வளங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு எல்லா மக்களுக்கும் ஆண்டவராது தாராளமாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அநேக நாடுகளிலே இன்று ஆண்டவரை பல மடங்காய் உயர்ந்திருக்கிற அந்த அந்த விலைகளை எல்லாம் ஆண்டவரை இதை ஆண்டவரை சரி செய்ய இந்த ஜலசந்தியை ஆண்டவரை திறக்கிறதினால் அநேக நாடுகள் பயன்படும். இவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற இந்த சண்டை மூலமாக எத்தனை நாடுகள் இதன் மூலமாய் பாதிக்கப்படுகிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இந்த நேரத்துல பாகிஸ்தான் அதில் உள்ளே நுழைந்து இரு நாட்டு தலைவர்களோடு கூட பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சமாதானம் நீடித்திருக்கும்படியாய் மறுபடியும் எந்த விதமான சண்டை சட்டங்கள் வராதபடி, போர் சூழ்நிலைகள் ஏற்படாதபடிக்கு இந்த நாடுகளிலே ஆண்டவரை ஒரு சமமான ஒவ்வொருவரும் ஆண்டவரை பேசி வார்த்தையினால் பேசி அதை தீர்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இது முன்பே செய்திருக்கலாம். எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள், எத்தனையோ கோடி கோடி லட்ச கோடிகள் ஆண்டவரை வீணாக ஆண்டவரை நெருப்பாக மாறிவிட்டது. இந்த வளங்கள் எல்லாம் அழித்து போட்டது. எத்தனை தேசங்களிலே ஆண்டவரை இப்படியான பாதிப்புகள் உண்டாகி இருக்கிறது. அழிவுகளை கொண்டு ஆண்டவரை இந்த தேசத்தினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் ஆண்டவரை அழிந்து போயிருக்கிறது. அப்படியா இனி ஒரு காலம் நடக்காதபடிக்கு இனி அந்த காலங்களிலே இந்த தேசங்களிலே ஒரு போரோ எந்த விதமான சூழ்நிலையோ உருவாகாதபடிக்கு இந்த தேசங்கள் எல்லாம் சமாதானத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஆண்டவரே டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் மத்தியில் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆண்டவரை நோக்கோடு இருந்து ஒரு நல்ல தீர்வை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் மாண்டு போனார்கள் கர்த்தாவே. ஆனாலும் தேவராஜ கர்த்தர் நீர் ஆண்டவரே இப்படியான ஒரு சமாதானத்தை இந்த நேரத்துல கொண்டு வந்திருக்காங்க. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்திற்கு எடுக்கிறோம்பா. யார் மூலமாகவும் இந்த சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறீர். அது எல்லா இடங்களையும் ஆண்டவரே அந்த மறுபடியும் அந்த சண்டை துவங்காதபடி இந்த நாடுகள் எல்லாம் சமாதானமா இருக்க அக்கம் பக்கமே துபாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை கத்தார் இப்படி ஆண்டவரே சவுதி அரேபியா இந்த நாட்களில் எல்லாம் நாடுகளில் எல்லாம் ஆண்டவரை ஏற்பட்ட அந்த ஒரு பயங்கரமான ஆண்டவர காரியங்கள் எல்லாம் இனி நடக்காதபடிக்கு கர்த்தர் தாமே இவைகளை எல்லாம் ஆண்டவரை தேவனாலே கர்த்தர் அறிந்து கர்த்தர் நீர் உதவி செய்து இந்த நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எண்ணெய் வளங்கள் நீர்வா ஆண்டவரே மற்ற ஆண்டவரே இந்த கேஸ் மற்ற ஆண்டவரை பெட்ரோல் டீசல் இப்படியான பலவிதமான காரியங்கள் ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் இந்த மற்ற நாடுகளுக்கெல்லாம் தாராளமாக கொண்டு செல்ல இதற்கு தடை ஏதும் இனி வராதபடிக்கு தேவன் இந்த நாட்டு மக்களோடு கூட நீங்க இருப்பதற்காக முக்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரை இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையான காரியங்களை மட்டும் செய்யத்தக்கதாகவும் இந்த அப்பா இந்த எதிரிகள் ஆண்டவரை மற்றபடியாக ஆண்டவரை இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு தூண்டி விடும்படியான காரியங்கள் செய்யாதபடிக்கு இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து அந்த நாட்டுடைய வளங்களை பெருக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த அடுத்த நாட்டை அழிக்க வேண்டும், அடுத்த நாட்டுக்கு பலவிதமான தொந்தரவுகள் கொடுக்க வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு இந்த நாடுகள் எல்லாம் சுபிட்சமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரை அநேக நாடுகள் பயன்பட அநேக நாடுகளில் இருக்கிறதான இந்த வேதாசி உயர்வு இவையெல்லாம் ஆண்டவரை குறைந்து அந்த நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக நீ சேர்ப்பதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற சாவு ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீ ஜெபிக்க காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனாவே கர்த்தர் நீர் அவங்களுக்கு இடைப்பட்டு வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா இது அருமையான ஜெப வேலையை நடத்துகிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரரையும் அவர் ஆண்டவரே இதை ஆண்டவரே
ஒரு நாளும் ஆண்டுகிற இதை தடையில்லாதபடிக்கு ஆண்டுகிற இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டு வருகிறபடியால் கர்த்தர் தாமே மகனுக்கு நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து ஆண்டுகளை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அவங்களோடு கூட அவருடைய மனைவி பிள்ளைகள், பேரு பிள்ளைகள், மர்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒன்றிலும் குறையில்லாதபடிக்கு கர்த்தர் தாமே உடைய பாதுகாப்புக்குள்ளாக பிள்ளைகளை நீர் தாங்கி வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அப்படி என்று செய்ப்போருக்காய் முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நர்மையான ஜெப வேலை துவத்துவர்கள் தான ஜெகத் மகளையும் அவருடைய கணவரையும் அவருடைய மகன் மகளையும் நம்முடைய கரங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா. இவர்கள் ஆண்டவரை உமக்காக அவர் செய்கிற அந்த ஊழியத்தை ஆண்டவரை நிறைந்திருக்கபடியா அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே உழைக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். கர்த்தரபியானி சேர்ப்பதற்காக முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கடமும் மகிமையாவச்சு ஆகுற ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களிலே மகத்துவமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும். ஏனென்றால் தேவனுடைய கிரியை இறங்கினால்தான் அங்கு ரட்சிப்பு அங்கு பரிபூர்ணப்படும். ஆகவே தேவனுடைய கிரியைகள் மகத்துவமாய் இந்த பூமியிலே இந்த ஜனங்கள் மத்தியில இறங்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நாள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, இனிமாய் கூட எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்களை தாழ்த்தி ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி பலிகளை ஏறடிக்கிறப்பா. ஒன்றாக கூடி நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக தேசங்களுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் இலங்கை, இந்தியா, அநேக தேசங்களுக்காகவும் மக்களுக்காகவும் அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவன் தேசங்களிலே ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் கட்டளையிட்டு மக்கள் மத்தியிலே சமாதானத்தை பெருக செய்து ஆசீர்வதிக்கிற உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கூடப்பா கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமது சமூகத்துக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாய்ப்பா தேவனுடைய கிரியைகள் அப்பா மகத்துவங்கள் எல்லாம் உண்டு பூலோகத்திலே நிறைவேறும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் யாவற்றையும் எந்த தடையுமின்றி எந்த மனுஷனும் தடை செய்யாதபடிக்கு எந்த சாத்தானின் வல்லமைகளும் தடை செய்யாதபடிக்கு தேவன் தாமே உமது மகத்துவமான கிரியைகளை அப்பா நீ நடப்பிக்கும்படியாய் ஆண்டவரே தாழ்த்தி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக நீர் உதவி செய்து ஜனங்கள் எல்லோரும் நீரே உண்மையான தேவன் உமது கிரியைகளை அறிந்து மகத்துவத்தை அறிந்து அவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. அநேக கண்களை குருடாக்கி போட்டிருக்கிற அந்த உலகத்தின் பிரபஞ்சன் அந்தவரே அந்தகார லோகாதிபதி வெங்க இது போன்ற எல்லா தீய கிரியைகளிலிருந்து ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமானன்றே ஒரு அணுவும் அசையாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமால் இல்லாமல் எந்த காரியம் நடக்காதப்பா. நீர் ஒரு வார்த்தை சொல்லு, நீர் சொன்னால் போதும் தகப்பனே, அவைகள் நீர் சொல்ல ஆகும், அவைகள் கட்டளையிட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி மது கிரியைகள் அப்பா மது மகத்துவங்கள் இந்த பூமியிலே பூலோகத்திலே நிறைவாய் ஆண்டவரே நிறைவேற கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா, நடக்க உதவி செய்யுங்க. அப்படியாக ஆண்டவர் தாமே நீரே இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் உமது கிரியைகளே மகிமையான கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியிலே கூட நீ கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் கூட உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கவும் பிரஸ்தாபப்படுத்தவும் ஆண்டவரே உமது ராஜ்யத்தை அவர்களுக்கு உள்ளே ஜனங்களுக்குள்ளே விரிவாக சொல்லவும் அவர்களுக்கு ஒரு நல்ல விசேஷித்த அபிஷேக ஞானத்தை நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். மக்கள் யாருமே எந்த நேரத்திலும் நிர்விசாரம் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகாதபடிக்கப்பா உற்சாகத்தின் ஆவினாலே ஊழியத்தை செய்ய அவர்களை பலப்படுத்துங்கப்பா. சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா சகல பலவீனங்களை விலக்கி போட்டு தேவ ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே கட்டும்படியாக
ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. இதற்கு தடையா எந்த மனுஷர்களுடைய ஆவிகளும் ஆண்டவர், எந்த அரசியலும் அப்பா, எந்த சாத்தானும் வராத படிக்கப்பா நீர் சாமி இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை செய்து ஆசீர்வதித்து மகத்துவமான கிரியைகள் அப்பா இந்த பூலோகத்திலே நிறைவேறவும், அது முற்றிலுமா இந்த மக்கள் எல்லோருமா ரட்சிக்கப்படவும், ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழி நடத்த முடியாது உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த உமது தேவ கிரியைகள் இந்த பூலோகத்திலே நிறைவேறி ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. அப்படியே இந்த வேலையில கூட ஒரு விசேஷங்கமும் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் ஒருவருத்தரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ஊடகத்தை இன்னுமா அதிக ஜனங்கள் அப்பா சேர்ந்து ஜெபிக்கவும், ஊடகத்தின் மூலியமா அநேக மக்கள் பரலோகத்துக்கு நேரே வழிநடத்தப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் யாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன், மகனையும், மகளையும் கூட தேவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேக ஜனங்களை அப்பா பரலோகத்துக்கு நேரே வழிநடத்துற குடும்பமா இவர்களை ஆசீர்வதிக்க முடியா கூட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களே ஆசீர்வதிங்க. ஜெபிக்க வருகிறதான காத்து கொண்டு இருக்கிற ஒருவருத்தரையும் கூட தேவன் நீங்க அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இறுதி ஜெபத்திலே வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜம் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மகளை கூட அவளுடைய முழு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியே செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துறோம். அது அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 அமேன், அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு கூட இருந்து எல்லா பாதுகாப்பும் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு வினோ இந்த நாட்கள்ல இந்த யுத்தங்களினால் அங்கு விசேதப்பட்டு அழுகியோடும் பற்கடிப்போடும் அங்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விதவைகளாய் ஏழைகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் சந்திக்க வேணும், அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேணும், அவர்களுக்கு தேவையை சந்திக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. வினோ வினோ ஓகே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்கள் இந்த யுத்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், வேதனையிலே தவிக்கிறவர்கள், ஆறுதல் இல்லாம தவிக்கிறவர், இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆறுதல் படுத்தி ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை தேற்றி நடத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே இந்த யுத்தத்துக்கு காரணமா இருக்கிற தேவனே பிதாவே, பிசாவுடைய சகல கிரிகளும் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதா, திடையும் கொள்ளையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே புறப்படுங்களப்பா பிதாவே. தேவனே இந்த யுத்தங்களினால் தேவனே பிதாவே, தேவனே பிதாவே மரித்த ஜனங்களப்பா, காயத்தோடு உள்ள ஜனங்கள், உண்ண உணவின்றி உடுக்க உணவின்றி இருக்க இடமில்லா மக்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. யுத்தத்துக்கு காரணமா இருக்கிற தேவனே பிசாசாவுடைய சகல கிரிகளும் அப்பா பிதாவே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, வான மண்டலம் உள்ள பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் சொன்னீங்களப்பா. தேவனே இந்த பிசாசானவன் தேவனே பிதாவே இந்த தேச தலைவர்களுக்குள்ளே புகுந்து தேவனே திரத்திரத்தின் ஆவி தேவனே பிதாவே, அதிகாரத்தின் ஆவியல் தேவனே பிதாவே, இந்த தேச தலைவர் அதிகாரம் இந்த கிரியேசர் ஆவியல் வெளியேறுவதாக தேவனே. யுத்தத்துக்கு காரணமா இருக்கும் சகல கிரிகளும் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நீங்கள் அப்பா பிதாவே சமாதானத்தின் தேவனப்பா பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா பிதாவே. தேவனே
தேவனே இந்த யுத்தத்தின் மூலமாய் தேவனே பிதாவே அழிந்து போற இந்த மக்களை நீங்கள் பாக்குறீங்களப்பா பிதாவே. தேவனே ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளை பாக்குறீங்களே ராஜாவே தேவனே. தேவனே கிருபை செய்யுங்களப்பா பிதாவே. தேவனே இந்த மக்களை மீட்டுக் கொள்ளுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. மதங்களுக்கு பின்னால் இந்த கிரியசர ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சென்று போவதாக என் தேவனே. தேவனே இந்த யுத்தத்துக்கு தேவனே நீங்க ஒரு முடிவு கொண்டு வாருங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்களப்பா. இஸ்ரவேல் தேசத்தை புறப்படுங்களப்பா பிதாவே இயேசு ராஜாவே என் தேவனே. அக்கினி மயிலாய் சூழ்ந்து கொள்ளுங்களப்பா பிதாவே. தேவனே உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது இயேசு ராஜாவே. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்திலே ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் செய்யறதுவனப்பா பிதாவே. ஆதி துவங்கி அந்த மட்டுமப்பா நீங்கள் செய்து வருகிற காரியங்களை மனுஷன் கண்டுபிடியானே ராஜாவே என் தேவனே. நீங்கள் தேசங்களே அப்பா பிதாவே ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா. உங்களுடைய வருகைக்காய் நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. உங்களுடைய யுத்தம் தேவனே கர்த்தருடையதா இருக்குதாப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்க, நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் நீதி செய்யுங்களப்பா இந்த மக்களுக்கு தேவனே. மேலும் அப்பா இந்த மக்கள் தேவனே பிதாவே மறிக்காதபடி தேவனே பிதாவே, அழிந்து போகாதபடி கேசு ராஜாவே தேவனே. இந்த சமாதானத்திலே இந்த 2 கிழமை எடுக்கிற சமாதான காரியங்களே அப்பா பிதாவே, நீங்கள் இந்த சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. நீங்கள் விட்டு போன சமாதானம் தேவனே பிதாவே. தேவனே இந்த நாடுகளுக்கு, இஸ்ரேல் நாடுகளுக்கு, ஈரானுக்கு தேவனே ரட்சிப்பு வருவதாக தேவனே பிதாவே. இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக இயேசு ராஜாவே. அமெரிக்காவுக்கு ரட்சிப்பு வருவதாக இயேசு ராஜாவே தேவனே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க தேவனே. இந்த 2 கிழமை நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அப்பா பிதாவே பிசாசாவுடைய மோசம் போக்குடைய பிசாசின் தந்திரங்கள் ஒன்றும் தேவனே பிதாவே இந்த சமாதானத்திலே தேவனே அணுகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா. மதங்களுக்கு பின்ன அந்த கிரியசர பொல்லாத ஆவியல் தேவனே தேவனே இந்த பேச்சுவார்த்தையில கிரியை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமானின் ஆவியல் தேவனே தேவனே, அமலேக்குடைய ஆவியல், யேசபேலின் ஆவியல், பாகாலின் ஆவியல் சேலந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே புறப்படுங்க. இஸ்ரவேல் மக்களை ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வருகைக்கு இஸ்ரவேல் நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி ராஜாவே தேவனே. அந்த மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதாக தேவனே. ஒவ்வொரு காரியம் தேவனே நீங்கள் ஒவ்வொரு அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிறதுக்காக நன்றி. இந்த யுத்தம் மூலமாய் தேவனே பிதாவே நீங்கள் வெளிப்பாடுகளை கொடுப்பதற்காக நன்றி. வரப்போற காரியங்களை அறிவிப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவன் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகுவன் சொன்ன தேவனே நன்றி அப்பா பிதாவே. பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலே மடிவான் சொன்னீங்களே ராஜாவே தேவனே. அவர்களை காணக்கூடியதா இருக்கிற ராஜாவே தேவனே. நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அப்பா பிதாவே. சத்ருக்கள் நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, வழக்காடுங்க, நீதி செய்யுங்க அப்பா பிதாவே. பட்சம் இல்லாம பாதம் இல்லாத தேவனே நன்றி அப்பா பிதாவே. ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் தேவனே இந்த சமாதானத்திலே ஈடுபடுகிற இந்த ஈரான் யுத்தத்திலே சமாதானத்தில் ஈடுபடுற ஒவ்வொரு தேச தலைவர்கள் அதிகாரிகள் மீதும் தேவனே பிதாவே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க, உம்முடைய அக்கினியை போடுங்க. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க. பரிசுத்த ரத்தத்தினால கழுவுங்க அப்பா, சிந்தியரை கழுவுங்க. உலகம் மாம்சம் பிசாவுடைய கிரிகள் தேவனே இந்த சமாதானத்தில் ஈடுபட்டுக்கிற மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுத்த இருதயத்தை சிருஷ்டியுங்க அப்பா. ஒரு பலத்தின் ஆவிய கொடுங்க, ஐக்கியத்தின் ஆவிய கொடுங்க, அன்பின் ஆவிய கொடுங்க ஐயா இயேசு ராஜாவே. சமாதானம் தேவனே 6:14 சொல்றீங்களப்பா பிதாவே. சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் என்னுடைய ஜனங்களுடைய காயங்களை தேவனே குணமாக்குகிறார் என்று இயேசு ராஜாவே. அப்படியான சமாதானம் இல்லாதபடி அப்பா இயேசுவே நீங்கள் யோவான் 16:27 சொன்ன நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேசமங்கம் கொடுங்களப்பா பிதாவே. தேச தலைவர்களுக்கு கொடுங்க, தேசத்து மக்களுக்கு கொடுங்களப்பா. ஈரான் மக்களுக்கு கொடுங்க, ஈரான் மக்களை ரட்சியுங்கப்பா. இந்த யுத்தத்தின் மூலமாய் ஈரான்ல ரட்சிப்பு வருவதாக வரப்போவதற்காக நன்றி. பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறப்பா. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கெங்கும் அங்கு வானமண்டலத்திலே ஈரான் தேசத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக, எல்லாம் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க தேவனே பிதாவே. உம்முடைய ஆவிய ஊற்றுமையா ஈரான் மக்கள் மீது, இஸ்ரேல் மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. பட்சபாதம் இல்லாத தேவனே
அப்பா அமெரிக்கா மக்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. மனுஷர் கட்டுகிற தேச தலைவர் கட்டுகிற பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இடிந்து விழுவதாக. தேவனே எரிக்கோ மதுகள் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. தேவனே கிருபை செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுற தேவனே நீங்கள் முன் செல்லுங்களப்பா இந்த யுத்தத்துக்கு முன்பு. ஓ நன்றி ராஜாவே. தேவனே புறப்படும் ஐயா. ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்கள் உருவாக்கின நீங்கள் சிருஷ்டித்த மக்களப்பா பிதாவே. ஒரு மனிதர் தேவனே மனம் திரும்பி ரட்சிக்கும் பொழுது பல்லவ ராட்சியம் சந்தோஷப்படுவர் சொன்ன தேவனே அப்பா இந்த ஆத்மாக்கள் அழிகிறத நீங்கள் பார்க்கிறீங்களே ராஜாவே. இதுக்கு பின்னா இந்த கிரியாசர் பொல்லாத ஆவியல் வாழ மண்டலங்கள் இந்த கிரியாசர் ஆவியல் நிர்மூலம் என்று சென்று போவதாக நீங்க சொன்னீங்களப்பா. எபேசியர் 6 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவியல் கிரிகள் அப்பா பிதாவே. இந்த யுத்தத்துக்கு பின்னா இந்த கிரியாசர் ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லாம் சேர்ந்து போவதாக. மதத்துக்கு பின்ன இந்த கிரியாசர் ஆவியல் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மக்களை அழிவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நீங்க சொன்னீங்களா அப்பா பிதா அல்லது மக்களை மனம் திருப்ப சொல்லி அப்பா பிதாவே. தேவனே மனம் திருப்ப ஆவிய ஊற்றுமையா இந்த மக்கள் மீது இயேசு ராஜாவே. தேவனே சகல மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றது உம்முடைய சித்தம் அப்பா, உம்முடைய விருப்பம், உம்முடைய கட்டளை இயேசு ராஜாவே. அப்போஸ்தலர் 17:30 சொன்னீங்களப்பா எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். அதற்காகவே இந்த யுத்தம் நடக்கிறது இயேசு ராஜாவே. தேவனே இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இயேசு ராஜாவே. ஆவிக்குரிய யுத்தம். பிசாசானவன் படுக்கப்பட்டு போவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே நீங்கள் ஜெய கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புற மக்கள் எல்லாம் தேவனே இல் பொருளாவான் சொன்ன தேவனே நன்றி அப்பா. அழிந்து போவன் சொன்னீங்களே ராஜாவே. தேவனே நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு எதிராக இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. பரிசுத்தப்படுத்துங்க இந்த மக்களை தேவனே பிதாவே. நன்றி அப்பா பிதாவே. தேவனே தேவனே மனுஷ தேவனே மாடு தன் எஜமானை அறிவன் சொன்னீங்களப்பா பிதாவே. கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய காரியங்களை அறியுமன் சொன்னீங்கள். ஆனா இஸ்ரவேல் மக்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்காண்டு எசாயா 1:3 சொல்றீங்களப்பா பிதாவே. இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவை கொடுங்கள் ஆவியானவரே. உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்க இயேசு ராஜாவே. உணர்வுள்ள இதயத்தை கொடுங்களப்பா பிதாவே இயேசு ராஜாவே. நீங்கள் பிறந்து வளர்ந்து மரித்து உயிரோடு இருந்து எருசலேம் வீதியிலே உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது இயேசு ராஜாவே. இந்த பூமியிலே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய அக்கினியை போடுங்களப்பா பிதாவே. ஈஸ்வர் மக்களுடைய முழங்கால் யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முடங்குவதாக என் தேவனே பிதாவே. தேவனே கிருபை செய். இந்த யுத்தம் உங்களுடைய இயேசு ராஜாவே. இது ஆவிக்குரிய யுத்தம் அப்பா பிதாவே. தேவனே ஆவிக்குரிய ஆண்டவனே இவளை அறிந்து கொள்வார்கள் இயேசு ராஜாவே. என் தேவனே நன்றி அப்பா. நீங்கள் உம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு இஸ்ரவேலை குறித்து பேரிதா இருக்க போவதற்காய் சம்பூர்ணமா இருக்க போவதற்காய் நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதா. நன்றி என் தேவனே பொறுப்படும். தேவனே பிதாவே இந்த ஜெபத்துங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்க போவதற்காக நன்றி. வரப்போற காரியங்களை அனைத்து மக்களும் காணப்போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை இயேசு ராஜாவே. என் தேவனே நீங்களே யெகோவா தேவன். சங்கீதம் 83:17 சொன்னது போல் அனைத்து மக்களும் பூமியுள்ள அனைத்து மக்களும் யெகோவா தேவனே வானத்தை பூமியை படைத்தது என்று அறியத்தக்கதாக தேவனே பூமியுள்ள அனைத்து மக்கள் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோடைய முழங்கங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்க போவதற்காய் நன்றி ராஜாவே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தையோட ஒழிந்து போகாத ராஜாவே. தேவனே அப்படியா நீங்கள் காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி எந்தவனே சோஸ்திரம். சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. ஆசீர்வதியுங்க தேவனே. இந்த குடும்பத்தின் மீது தேவனே சந்ததியின் மீதும் சந்தானத்தின் மீதும் ஆவியாய் அளவில்லாமல் ஊற்றும் ஆசீர்வாதத்தை ஊற்றும். இந்த ஊழியத்தை தேவனே பிதாவே பெரிதாக்குங்க. எல்லைகளை பெரிதாக்குங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா பிதாவே. கடந்து போற வார்த்தை எல்லாம் பொறுமையாய் திரும்ப சொன்னது போலப்பா. யோசுவா 21:45 சொன்ன போல் இஸ்ரவேல் மக்களுக்கு கூறின வார்த்தையிலே ஒரு வார்த்தையின் தலையிலே விழுந்து போகவில்லைன்னு சொன்னது போல தேவனே ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் பல் கொடுக்க போவதற்காக நன்றி இயேசு ராஜாவே. அக்கினி ஜுவாலியா இந்த ஊழியத்தை ஆசீர்வதியுங்க.
அக்கினி ஜுவாலியா அவர் மீது இறங்குங்கப்பா பிதாவே. உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க, வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்புங்க, கனியினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்கப்பா பிதாவே. பட்சபாதம் இல்லாத தேவனே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி தேவனே, சொஸ்தமப்பா. சகல நோய்கள், வியாதிகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே, சொஸ்தம். நீங்கள் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வேண்டுதல் செய்வதற்காய் நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் பிதாவின் வலது பாசத்தின்று தேவனே இந்த காரியங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவதற்காய் நன்றி. இயேசு ராஜாவே, உம்முடைய நாமம் ஒன்றே பயப்படுவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கல்வாரி அன்பை ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றுங்கப்பா. பூமியில் ஒவ்வொரு மக்களுடைய இருதயங்களையும், தேச தலைவருடைய இருதயங்களிலே அன்பின் ஆவியை, ஐக்கியத்தின் ஆவியை, ஒருவனத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்று என்று வாக்களித்த தேவனே, வாக்கு மாறாதவரே, தேச தலைவர் அனைத்து அனைவர் மேலும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க. புதிய இருதயத்தை சிருஷ்டியுங்க, புதிய ஆவிய கட்டளங்களை இயேசு ராஜாவி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனப்பா. அப்படியாக ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த போவதற்காக நன்றி இயேசு ராஜாவி. நன்றி அப்பா, நன்றி தேவனே, சோஸ்திரம். தேவனே ஜலசிஸ்டை ஆசீர்வதியுங்கப்பா. தேவனே கணவனை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கப்பா, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. ஒவ்வொரு நமது கருத்திலே ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படியே உங்களோடும் இருப்பாராக. ஆமீன், ஆமீன். மீனோ ஜெபிக்க முடியுமா? அக்கா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே, ஓகே. நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் நீங்க இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். ராஜா தொடங்கி அங்க இருக்கிற எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தேசத்தில் விக்கிராதனைகள் பெருகி இருக்கிறது. தேசத்திலே கொள்ளைகள் எல்லாமே பெருகி இருக்கிறது. ஆகவே தேவன் விரும்பாத காரியங்கள் அங்கு அநேகம் உண்டு. அந்த விரும்பாத காரியத்தில இருந்து ஒரு ரட்சிப்பு பிறக்க வேணும் என்று சொல்லி எங்கள் தேசத்துக்காக, தேச மக்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே இயேசு ராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, மனதுருக்கமுடையவரே, மகத்துவமான எங்கள் நேசகுமாரனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய 10 கட்டளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே கர்த்தாவே, தாய் தந்தைய கனம் பண்ணுவாயாக என்று சொல்ல அந்த 10 கட்டளைகளை ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகளை காண்கிறீங்க ராஜா. தாய் தகப்பன்மாரை அடித்து கொலை செய்யறதுகளை பார்க்கிறீங்களப்பா. பொய் சொல்லாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது, களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே எங்களுடைய இலங்கை தேசத்திலே வலை விரித்து ஆடுகிறது ராஜா. தகப்பனே, ராஜாதி ராஜாவே, இலங்கை தேசம் எங்கும் கர்த்தாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது ராஜா. தகப்பனே கர்த்தாவே, சிங்கள தேசம் வடக்கு கிழக்கு மேற்கு கிழக்கு என்று சொல்லி எல்லா பாஷைகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே அப்பா பிரசித்தப்படுத்தப்படுகிறது ராஜா. ஆனாலும் எங்களுடைய தேசம் இன்றும் ஆண்டவரே பலங்கா கணுத்துள்ளவர்கள் போல ராஜா ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தேவனே பாரம்பரியங்களை கட்டை பிடித்து கொண்டு ராஜா ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே நடக்கிற காரியங்களுக்கு எதிர்கொண்டு செல்ல முடியாதபடி ஆண்டவரே இந்த வணங்கா கழுத்துள்ள இந்த மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இயேசுவே கர்த்தாவே ஆண்டவரே, மிகவும் வேதனைக்குரிய காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டு வருகிறது ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையை ஆண்டவரே ஊற்றுவதற்கு இவர்களை ஒரு விசை மன்னித்து உம்முடைய கிருபையும் தயவும் இந்த இலங்கை தேசத்தின் மேலும் அரசாங்கத்தின் மேலும் எல்லா ஜாதிகளின் மேலும் ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த 10 கட்டளைகளை கை கொள்ளும்படியான ஞான இருதயத்தை கர்த்தாவே ஆண்டவரே
உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே அப்பா, தெளிந்த புத்தியை இவர்களுக்கு நீங்க ஊற்ற வேண்டும் அப்பா. உம்முடைய நல்ல ஆவி ஊற்றப்படும் போது ராஜா, இவர்களுடைய கடினங்கள் கர்த்தாவே, கட்டுகள், இடுக்கண்கள், விக்னகங்கள் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக போகும் ராஜா. ஏசப்பா, ஒரு விசை இவர்களுக்கு மன்னிங்கப்பா. எல்லா பாஷைகளிலும் உம்முடைய சுவிசேஷமும் உம்முடைய ஆண்டவரே அப்பா எழுப்புதலும் நடக்கிறது ராஜா. ஆனால் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, நீர் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே குருட்டாட்டமான இருதயங்களையும் மன கடினங்களையும் ஆண்டவரே இருதய கடினங்களையும் பெருமைகளையும் பொய்யல், களவுகள், விபச்சாரங்கள் ஆண்டவரே, பாலி தொல்லைகள் அப்பா, கொலைகள் எல்லாம் ஆண்டவரே மேலோங்கி நிற்கிறது ராஜா. ஏசப்பா, தேவன் தாமே ஒரு விசை மனமிறங்குங்கப்பா. பணமும் பொருளும் வீடும் படிப்பும் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்துக்கு வருகிறது இல்லை ராஜா. உண்மையாகவே எங்களுடைய ஜனங்கள் அதற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார்கள் தெய்வமே. பணம், பொருள், பார்த்தாவே பொன், வெள்ளி என்று சொல்லி ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே கொலை செய்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ காரியங்களை நடத்துகிறார்களே அப்பா. இந்த பிசாசின் எண்ணங்கள், சிந்தனைகள் ஆண்டவரே எவ்வளவு தந்திரமாக நடக்கிறார்கள் ராஜா. இயேசுவே, எப்படி வருகிறது என்று தெரியாதபடி பிசாசு இவர்களை வலவீசி விரித்து தன்னுடைய கட்டுகளுக்குள்ளே கட்டி வைத்திருக்கிற கெட்ட நய வஞ்சன ஆவியங்களையும் காரியங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீங்கள் அப்பா. வேதத்திலே சொல்லப்பட்ட எத்தனையோ காரியங்கள் அப்பா. அன்றைக்கு சவுல் இப்படியான காரியங்களிலே ஈடுபட்டாரப்பா. ஆண்டவரே, சிம்சோன் அப்படியான காரியங்களிலே ஈடுபட்டு தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் இழந்ததை பார்க்கிறோம் அப்பா. சவுலும் சவுலின் குடும்பமும் எங்கே கர்த்தாவே மரித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இப்படி இனிமேல் இருக்காதபடி தேவனே கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் ஒரு விசை மனம் இறங்காவிட்டால் ஆண்டவரே இவர்கள் எங்கே போவார்கள் அப்பா? எல்லாம் நரகத்துக்கும் தேசம் ஆண்டவரே அழிந்து போறதுக்கும் உரியதான பாதைகளை திறந்து வைத்திருக்கிறார்களே அப்பா. புதிய புதிய மாமிச ஆண்டவரே கோயில்கள் அப்பா, மாமிச கர்த்தாவே மனுஷருக்கு கோயில்கள் கட்டுகிறார்கள் அப்பா. இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போகிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் எல்லாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. இலங்கை எல்லை எங்கும் உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் உலாவுவார்களாக. இப்படிப்பட்ட காரியங்களை முறியடிக்க எங்கள் தேவாதி தேவன் எழுந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீதான் ஆண்டவரே அப்பா. அன்றைக்கு மொர்தகாயும் எஸ்தரும் ஆண்டவரே அப்பா இந்த கர்த்தாவே ஜூத ஜனங்களுக்காக எப்படியாக எழுந்து வத்தாவே நின்று வைராக்கியம் கொண்டார்களோ அப்படியாக எங்களுடைய தேசத்துக்கு எங்களுடைய தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் எழுந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மோசேயை கண்டுபிடித்தீரே ராஜா, அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மோசேயை நீர் கண்டுபிடித்து இந்த தேசத்தை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே வழி நடத்த நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அங்குள்ள சபைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்கப்பட்டு எழுப்புதல் தீ பரவி தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் ஆண்டவரே ஒற்றுமையாக அன்போடு அரவணைப்போடு அன்பு கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே விட்டு கொடுத்து தாழ்ந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்று சொன்னீங்களே ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே தெரு ஊழியத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே, ஆஸ்பத்திரி ஊழியங்களை பார்க்கிறோம், சிறைச்சாலை ஊழியங்களை பார்க்கிறோம் அப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே எடுத்து பாவித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து வல்லமை ஆண்டவரே மகிமை ஞானம் பிரசன்னம் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா சிறைச்சாலை நிரம்புகிறதே ஒழிய ஆண்டவரே சபைகள் நிரம்பவில்லையே என்று ஆண்டவரே
உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. ஆஸ்பத்திரிகள் நிறைந்து வழிகிறதப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே ராஜா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர், நீர் நடத்த வல்லவர், நீர் விடுதலையாக்க வல்லவர் அப்பா. உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்து முடிக்க வல்லவர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சகோதரி வினோ எந்தத்திற்காக ஆண்டவரே ஆஸ்பத்திரியில நிற்கிறாவோ அதை உம்முடைய கண்கள் காண்கிறது ராஜா. ஆண்டவரே, நீர் மருத்துவராக இருக்கிறீரப்பா. மட்டும் நீர் கொடுத்து வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையும் தயவும் அந்த சகோதரியை ஆண்டவரே மூடிக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஜெபங்கள் உண்டு, விண்ணப்பங்கள் உண்டு ராஜா. ஆனாலும் அதை கர்த்தாவே நீர்தான் ஆண்டவரே அப்பா பரிந்து பேசி கர்த்தாவே பிதாவினிடத்திலிருந்து அந்த கிருபியை ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய வல்லவர், நீர் நடத்த வல்லவர், நீர் கர்த்தாவே ஜெபத்துக்கு ஜெயமாக மாற்ற வல்லவர் அப்பா. ஆமென்றும் ஆமேன் என்றும் பொழிந்தருள வல்லவர் அப்பா. ஆண்டவரே, கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஏசப்பா நீர் அருள் செய்கிற தெய்வம் அப்பா. தேவாவியானவரே, நீர் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அரசாங்கம் ஆண்டவரே மிகவும் ஞானத்தோடு இந்த தேசத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்கப்பா. சகல ஊழல்களும் சகல கொலைகளும் கொள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அழிந்து போகத்தக்கதாக இவர்கள் உண்மை முத்தமான அரசாங்க அதிபர்களாக இருந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேசத்தை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி ஒரு அன்புள்ள நாடாக மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போறதற்காய் நன்றி அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரே கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தாவே தந்து இன்னும் ஆண்டவரே நாங்கள் உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளின் தொடக்கத்தில் இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை ஜெபிக்க வைத்தீர், ஜெப வீரராய் மாற்றினீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தடைகளை நீக்கினீர், தகுதிப்படுத்தினீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகளை காத்து நடத்துமையா, அவருடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்பா, நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவையிலே, என்னென்ன வியாதியிலே, என்னென்ன வேதனையிலே தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அவர்களுக்கு சுக பலம் ஆரோக்கியம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதுக்காய் ஸ்தோத்திரம். சங்கம வானொலிக்காய், லேஸ்டியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க. ஏமிக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். ஏமி நிக்கிற இடங்களுக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். காத்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இனி வர நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிக மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையிலே கால வேளையிலே நிற்க வேண்டும். மைக் ஆஃபில் நிற்க வேண்டும். சாரி அம்மா, மைக் ஆஃபில் இருந்தது. ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூறுகிறோம். சௌரி சிசிலியாமா இணையவில்லை, சௌரி கொன்சி, சௌரி ஐரீன், சௌரி ரதி பாலசிங்கம், சௌரி சுமாதி, சௌரி தயா அவர்கள் இணைய முடியவில்லை. இணைந்த சௌரி டொலி நேரம் அவருடைய கணவனாரை வேலை கொண்டு ட்ராவலில் இருக்கிறபடியால் இணைய முடியவில்லை. இணைந்தார், அவர் நிற்க முடியவில்லை, சென்று விட்டார். வரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். இணைந்த சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ், சௌரன் குணா, பாஸ்டர் ஆண்டன் ராசன் அவர்களையும் அதே வேளையிலே இணைந்த சௌரி கலாசீலன், சௌரன் டொனால்ட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜெனட் அவர்களுக்கும்
நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தில் இன்றைய நாளை ஒப்புவிப்போம். நாங்கள் அடுத்து எங்களுடைய இந்த ஊழியர் சௌரிய சுபாசினி அவர்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம். அவருடைய குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஆயத்தமாவோம்.